பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் அவர் வரப்போகிறார். சகல ஜாதிகளையும் இப்பொழுது தேவன் அசைய பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயம் அது மகிமை பண்ணும்படிக்கு சேனைகளின் கர்த்தராகிய தேவன் வாக்குரைத்தது நிறைவேறப் போகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கு பார்த்தாலும் மத்தேயுவிலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கடைசி நாட்களிலே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கடைசி நாட்களிலே நடக்கும் சம்பவங்கள், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் கசப்பு உள்ளவர்களாகவும் இன்னும் பலவிதமான அருவருப்பான செய்கைகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இப்பொழுது ஆங்காங்கே தேசங்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறதுனாலே பயமுறுத்துதலுக்கோ அச்சுறுத்துதலுக்கோ அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் ஒவ்வொருவரும் அவரோட கூட அவருடைய ராஜ்யத்திலே பங்கடைவோம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள். கர்த்தரால் மகிமைப்படக்கூடிய ஆலயம், அதாவது நம்முடைய சரீரமாகிய ஆலயம், அந்த ஆலயத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு உகந்த ஒரு வாசனையாக நாம் மாற்ற வேண்டிய காரியம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசங்களையும் ஜாதிகளையும் அசைய பண்ணுகிறவர் அசைய பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனங்களால் விரும்பப்பட்ட தேவன் ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தப்படுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே விட வேண்டியதை விட்டு தொடர வேண்டியதை தொடருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு சாந்தமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேர்வோமாக. தேவனுக்கு உகந்த வாசனையான ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் நாம் தேவனுக்கு உகந்த ஒரு காணிக்கைகளை நாம் செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. யாதொரு நபர்களிடத்திலும் அன்பாகவும் சகோதரத்துவம் நிறைந்தவர்களாகவும் நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அவருடைய ராஜ்யத்திலே நாம் ஒவ்வொருவரும் பங்கடைவோம். அவருடைய ராஜ்யம் அழிவில்லாதது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்திற்கு போகிற காரியங்கள், கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கருத்திலே நாம் கொண்டு கர்த்தருக்காக ஓடுவோம், கர்த்தருக்காக உழைப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். செபிப்போம். நல்ல தகப்பனே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதையா எங்கள் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் எல்லா காவலோடும் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள, எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள, எங்கள் நாவை காத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வருகை இப்பொழுது இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவரே பரிதவிக்கப்பட்டவர்களாய் போகாதபடிக்கு உம்முடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் எங்களை நீர் மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை உம்முடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்துக் கொள்வீராக. கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.